பூஜா ரொம்ப நாளா அவ கிளாஸ்ல அவ கூட படிக்கிற ராம காதலிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த விஷயம் ராம்க்கு சுத்தமா தெரியாது. ஒரு நாளைக்கு பூஜா கிளாஸ்ல பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ராம பார்த்துக்கிட்டே இருந்தா. இதை பார்த்த பூஜாவோட ஃப்ரெண்ட் அவகிட்ட வந்து இப்படி கேட்டா, பூஜா, இப்படி எவ்வளோ நாளைக்கு உன்னோட ராம மனசுலேருந்தே காதலிச்சுக்கிட்டு இருப்ப? சீக்கிரமா அவன்கிட்ட விஷயத்த சொல்லுடி. ஐயோ, நான் போய் ராம்கிட்ட என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறதா? இப்போ போய் நான் அவர்கிட்ட நான் அவர் மேலே ஆசைப்படுறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. ஒருவேளை அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருனா எனக்கு தானே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுவே சொல்லாமல் இருந்தா எந்த கஷ்டமும் இருக்காது. சந்தோஷமாக நான் அவரை மனசுக்குள்ளே காதலிச்சிட்டு இருப்பேன். எந்த காலத்தில் இருக்கன்னு எனக்கு புரியல. இப்படி நீ சொல்லாமையே இருந்தேன்னு வச்சுக்கோ, வேற யாராவது ராம காதலிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. உன்கிட்ட இருக்க ராம அவங்க பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுக்கோ. அப்படி சொல்லாதடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கோ. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ராம் கிட்ட ஒரு பொண்ணு வந்து இப்படி சொன்னா, ராம், ரொம்ப நாளா நான் உங்களை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உங்ககிட்ட சொல்லணும்னு நிறைய தடவை நினச்சேன். ஆனால் தைரியம் இல்லை. இன்னைக்கு எப்படியாவது தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சொல்லணும்னு நினச்சேன். சொல்லிட்டேன் ராம் அப்படின்னு அந்த பொண்ணு ராம காதலிக்கிறேன்னு ராம் கிட்ட சொல்லிட்டா. இதை கேட்ட பூஜாக்கு நெஞ்சே வெடிச்சு போயிடுச்சு. அப்பாவ யாரடி இவ? எனக்கே காம்படிஷனாக வந்துட்டு இருக்கா. சொல்லிட்டு தானே இருந்த, கழுகு கொத்திட்டு போற மாதிரி அவனை கொத்திட்டு போயிடுவாங்கன்னு. அதுதான் அந்த கழுகு. அவ கழுகுனா நான் டிராகன். அப்படி பூஜா ரொம்ப கோவமா எந்திரிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட போய் இப்படி சொன்னா, யாரடி நீனா? ஏன் பாய் ஃப்ரெண்ட்க்கு நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா? என்னது, ராம் உன்னோட பாய் ஃப்ரெண்டா? என்னைக்காவது நீ ராம் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கியா என்ன? அப்புறம் இப்படி பாய் ஃப்ரெண்டு சொல்வ? ப்ரப்போஸ்லாம் எதுவும் பண்ணல. ஆனால் ரொம்ப வருஷமா நான் அவரை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருமா, நீ எவ்வளோ வருஷம் வேணாலும் அவரை காதலிச்சுக்கோ. அப்படி ஒழுங்காக காதலிச்சிருந்தா அவர்கிட்ட நீ நேரம் சொல்லியிருக்கணும்ல. அது மட்டும் இல்லை, ராம் மட்டும் என்ன உன்னை காதலிக்கிறாரா என்ன? கொஞ்சம் தூரமாக இருந்து நாங்கள் லவ் பண்ணுறத பார்த்துக்கிட்டு. இப்போ என்ன, நான் அவர்கிட்ட காதலிக்கிற விஷயத்தில் சொல்லலை அதுதானே? இப்போவே அவர்கிட்ட சொல்கிறேன். ராம், இங்கே பாருங்க, சினிமா மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. நான் ரொம்ப வருஷமாக உங்களை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் என்னை காதலிக்கிறீங்களே அப்படின்னு பூஜா ராமோட கண்களை பார்த்து நேருக்கு நேராக அவள் காதலை சொல்லிட்டா. பூஜா அப்படி சொன்னதுக்கு யோசிச்சா ராம். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி சொன்னா, பூஜா, அது எனக்கும் உன்னை பிடிக்கும். ராம் பூஜாக்கு ஓகே சொன்னதோ கிளாஸ் ரூம்ல இருந்த எல்லாரும் கிளாப் பண்ணி ஊன்னு கத்துனாங்க. அப்ப ராம் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண பொண்ணை பார்த்து பூஜா இப்படி சொன்னா, பார்த்துக்கிட்டியா, தெரிஞ்சுக்கிட்டியா, ராம்க்கு என்னதான் பிடிக்கும். நீ கொஞ்சம் அங்க போமா அப்படின்னு பூஜா சொன்னதோ பூஜாவோட ஃப்ரெண்ட் அங்க வந்து உடனே, பூஜா, இரு கோவப்படாத. உனக்கு ராம பிடிக்கும்ன்ற விஷயத்த வாயிலிருந்து வர வைக்கதான் இந்த பொண்ணும் நானும் ட்ராமா பண்ணோம். என் வேலை முடிஞ்சுது. 2 பேருக்கும் 2 பேரையும் பிடிச்சிருச்சு. நல்லதுதான் அப்படின்னு சொன்னா பூஜாவோட ஃப்ரெண்ட். அன்னிலிருந்து ராமும் பூஜாவும் சந்தோஷமா காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தினமும் ராம்க்கு மெசேஜ் பண்ணுவா பூஜா. ஒரு நாளைக்கு வீட்டில் அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவ தங்கச்சி ஸ்வாதி பூஜா கிட்ட இப்படி கேட்டா, அக்கா, என்னக்கா ஆச்சு உனக்கு? சரியா சாப்பிட மாட்டேங்கிற, சரியா தூங்க மாட்டேங்கிற, தனக்கு தானே சிரிச்சுக்கிற. என்னக்கா ஆச்சு உனக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் ஏன் சரியா தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல, எல்லாம் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பூஜா அவளோட காதல் கதை எங்கேயாவது வெளியே வந்துருமோன்னுட்டு ரொம்பவும் பயந்தா. அக்கா, நான் உன்னோட சின்ன பொண்ணா இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தான்க்கா. மனசுல என்ன இருக்கான்னு எனக்கு நல்லா புரியுது. சொல்லு, யார் அந்த பையன் அப்படின்னு ஸ்வாதி டைரக்டாவே பூஜா கிட்ட அவளோட காதலை பத்தி கேட்டா. அப்ப பூஜா, என்னது பையனா? அதெல்லாம் எதுவும் இல்ல, நீயா எதுவும் உளராத. அக்கா, ஏன்க்கா என்கிட்ட மறைக்கிற? உன்னை பார்த்தாலே தெரியுது. நீ நடந்துக்கிறத பார்த்தா நீ கண்டிப்பா யாரையோ லவ் பண்ற. சொல்லுக்கா, யார் அது அப்படின்னு ஸ்வாதி பூஜாவை ரொம்ப தொந்தரவு பண்ணி கேட்டா. வேற வழியே இல்லாததுனால பூஜா உண்மைய சொல்லிட்டா. அது நானும் என் கிளாஸ்ல கூட படிக்கிற ராமும் காதலிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே சொன்னா பூஜா. அக்கா, வெக்கலாம் படுற? சரி, எனக்கு எப்பக்கா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவ அப்படின்னு ஸ்வாதி கேட்டதோ பூஜா ரொம்பவும் அதிர்ச்சியானா. என்னதா, உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா? ஏன்க்கா பண்ண மாட்டியா? நான் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இங்க பாருக்கா, எனக்கு மாமாவை பார்க்கணும், அவ்வளோதான்.
எவ்வளோ நாள் வேணா டைம் எடுத்துக்கோ, ஆனால் ஒரே வாரம் தான் டைம் தருவேன், அதுக்குள்ளே பார்த்துக்கோ, இல்லைன்னா நானே இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரை நான் காதலிப்பேன். ஆஹா, அப்படிலாம் ஏதாவது பண்ணிப்பாரு, நானே உன்னை அடிப்பேன். அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க அக்காவும் தங்கச்சியும் பூஜாவோட காதல் கதையை பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2-3 நாட்கள் கழிச்சு வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்க பூஜா கடைக்கு போனா. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு ஐஸ்கிரீம் கடையில ராமும் ஸ்வாதியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த பூஜா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆனா. ஸ்வாதிக்கு எப்படி ராம தெரியும், இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு நினைச்சா. என் தங்கச்சி நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னுட்டு உண்மையிலேயே அவ சொன்ன மாதிரி அவரை காதலிக்க ஆரம்பிச்சுட்டாளா? எவ்வளவு தைரியம், வீட்டுக்கு வந்தது பாத்துக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டா ரொம்ப கோவமா வீட்டுக்கு போனா பூஜா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா ஸ்வாதி வீட்டுக்கு வந்தா. ஸ்வாதி, நீ எங்க போயிட்டு வரமா? அக்கா, அது வந்து என் ஃப்ரெண்ட் வெண்ணிலா இருக்கால, அவ வீட்டுக்கு போயிட்டு வர. ச்சே, வாயை மூடு ஸ்வாதி. தங்கச்சின்னு நம்பி தானே உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஆனா நீ எனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டல. பேசவே பேசாத என் கூட, வாய் மூடு. அக்கா, எதை பத்திக்கா பேசுற நீனா? எனக்கு எதுவுமே புரியல. சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத ஸ்வாதி. எனக்கு பெரிய துரோகத்தையே நீ பண்ணிட்டல, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்கிட்ட பேசாத ஸ்வாதி நீனு. ஏந்தா இப்படிலாம் எனக்கு பண்றியோ? அப்படி பூஜாவ ஆதங்கத்தை தெரிவிச்சா. ரொம்ப திட்டினா ஸ்வாதிய. ஆனா ஸ்வாதிக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, நான் ஏக்கா உனக்கு துரோகம் பண்ணும்? என்ன ஆச்சுன்னு இப்படி சொல்ற? நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தன்றத என் கண்ணால பார்த்தேன். ஓ, பாத்துட்டியாக்கா? நானே உனக்கு நல்ல நாளா பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட. எந்த முகத்தோட என்கிட்ட வந்து சொல்லுவ ஸ்வாதி? அக்கா, நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கவரை, கல்யாணம் பண்ணிக்க போறவரை நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட வந்து சொல்வியா? எப்படி உன்னால இதெல்லாம் முடியும்? அப்படின்னு பூஜா சொன்னதும் ரொம்பவும் குழம்பி போனா ஸ்வாதி. என்னக்கா சொல்ற நீனா? உன்னோட லவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் காதலிக்கிறேனா? என்னக்கா? ஆஹா, ரொம்ப நல்லா நடிக்கிற ஸ்வாதி நீனு. இப்பதான் நீ ராமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவர் கூட நீ நெருக்கமா இருந்த. அக்கா, அவர் பேரு ராமே இல்ல. இன்னும் என்னெல்லாம் நாடகம் ஆட போற? சொல்லு, அவர் பேரு ராமே இல்ல, அவர் வந்து லவ்வரே இல்லன்னு சொல்லு. அக்கா, உனக்கு என்ன பைத்தியமா? உன்னோட லவ்வர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாதுக்கா. மறுபடியும் நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டியா? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அக்கா, உன்னோட லவ்வரை நீ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலனா ஒரே வாரத்துல நானே அவரை தெரிஞ்சுக்கிட்டு அவரை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னல. அக்கா, நான் ஏதோ அன்னைக்கு அது ஜோக்கா சொன்னேன். இவ்ளோ சீரியஸாவா நீ எடுத்துப்ப? நான் சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. நாளைக்கு பேக்கரி கிட்ட உன் லவரை நீ கூட்டிட்டு வா, என்னோட லவரை நான் கூட்டிட்டு வரேன். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். நீ சொல்றது கேட்டுட்டு நான் கூட்டிட்டு வரேன். அப்ப தெரியும் உன்னோட உண்மையான முகம் என்னன்னு. அப்படி அன்னைக்கு ராத்திரி அக்கா தங்கச்சிங்க 2 பேர்கிட்டயும் பேசாம சாப்பிடாம தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் டைரக்டாவே பூஜா ராம் கிட்ட போயிட்டா. ராம் பூஜாவை பார்த்ததும் பூஜா கிட்ட, என்னாச்சு பூஜா, இன்னைக்கு பார்க்க ரொம்ப கோவமா இருக்க? என்ன விஷயம், என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ராம்க்கு பூஜா எதை பத்தி சொல்றான்றதே புரியாம குழப்பமா இருந்தது. என்ன பேசிட்டு இருக்க பூஜா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதுதான் ராம், என் தங்கச்சி ஸ்வாதி பத்தி தான் சொல்றேன். உன் தங்கச்சி ஸ்வாதி பத்தியா? ஆஹா, 2 பேரும் எப்படிப்பட்ட நாடகத்தை ஆடுறீங்க. வா, என் தங்கச்சி யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு பூஜா ரொம்ப கட்டாயப்படுத்தி ராம பேக்கரி கிட்ட கூட்டிட்டு போனா. ஸ்வாதி ராம பார்த்ததும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியானா. லக்ஷ்மண், நீங்க என் அக்காவை காதலிக்கிறீங்களா? அப்போ என்ன ஏமாத்திட்டீங்களா? 2 பேரையும் ஏமாத்திட்டீங்களா? அப்படி ரொம்ப கோவப்பட்டு ஸ்வாதி ராம பலார்னு அறைய போகும்போது அச்சசல் ராம் மாதிரியே ஒரு பையன் அங்க வந்தான். ஏய் ஸ்வாதி, நிப்பாட்டு, இவர் என் அண்ணன் அப்படின்னு லக்ஷ்மண் ஸ்வாதி கிட்ட, அவர் அடிக்காத, இவர் தான் என் அண்ணன் சொன்னதோ 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. லக்ஷ்மண் ராம் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாங்க. லக்ஷ்மண் ஸ்வாதி கிட்ட, ஏய் ஸ்வாதி, இவரு என்னோட அண்ணன், நாங்க 2 பேரும் ரெட்ட பிறவிகள் அப்படின்னு லக்ஷ்மண் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்வாதிக்கும் பூஜாக்கும் புரிஞ்சது விஷயமே. பூஜா எப்படி இருந்துட்டோமே நினைச்சு சிரிச்சா. எல்லாரும் நடந்ததை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நந்தவனபுரம்ன்ற கிராமத்துல கமலா அபர்ணான்னு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. அக்கா கமலாக்கு தங்கச்சி அபர்ணாவை எப்பயுமே பிடிக்கவே பிடிக்காது. அம்மாடி கமலா, உன் தங்கச்சி அபர்ணாவும் காலேஜுக்கு போறதுக்கு தயாராயிட்டா. நீ தான் பட்டணத்துல நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கியே, நீயும் பேசாம உன் தங்கச்சிய உன் கூட கூட்டிட்டு போமா. அம்மா, தங்கச்சி அந்த அளவுக்கு நல்லாலாம் படிக்க மாட்டாமா. நான் சூப்பரா படிப்பேன், என் பேச்சு கேளுங்கம்மா
அவளெல்லாம் பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. உங்கள் கூடயே இங்கே ஏதாவது வேலைக்கு கூட்டிகிட்டு போங்கம்மா. அப்படியா சொல்கிற கமலா? ஆமாம்மா, அப்படிதான். அப்படி கமலா அபர்ணாவை கூட பட்டணத்துக்கு வரத தடுத்து விட்டா. அதுக்கப்புறமா கமலா அபர்ணா கிட்ட போய், அபர்ணா எங்க பாரு, ஏற்கனவே நான் யூஜிலாம் பண்ணிட்டேன். இப்போ பிஜி பெரிய காலேஜில் சேரணும் சிட்டியில். ஒன்று வேற நான் கூட்டிகிட்டு போகணும்ல, ஏன்னா இப்போ நீயும் படிப்பு முடிச்சிட்டியே. வேணா ஒன்று பண்ணலாம், 2 பேருக்கும் ஃபீஸ் கட்ட முடியாது. நான் வேணா படிப்பை நிப்பாட்டிடுறேன். எனக்கு பதிலாக நீ வேணா போய் சிட்டியில் படிக்கிறியா அபர்ணா? அக்கா என்னக்கா சொல்கிற நீ படிப்பை நிப்பாட்டிட்டு நான் படிக்க போகணுமா? அப்போ நீ வீட்டில் இருப்பியாக்கா? இவ்வளோ நாள் நீ படித்த படிப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமேக்கா. அப்படி சொல்ல வரல அபர்ணா. 2 பேரும் படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும்னு உனக்கு தெரியும்ல. அதுவும் பட்டணத்தில் படிக்கணும்னா செலவு அதிகமாகும். என்ன பண்ணுறது? அக்கா எனக்கு எல்லாமே புரியுதுக்கா. அதுக்கு எதுக்கு நீ உன் படிப்பை நிப்பாட்டணும்? நான் இங்கே வீட்டில் இருக்கேக்கா. நீ பெரிய படிப்பெல்லாம் படித்து பெரிய ஆளாக. என்ன அபர்ணா அப்படி சொல்லிட்டா? உனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்குமே. அக்கா நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். எனக்கும் படிப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்காக ஓ படிப்பை எப்படிக்கா நிப்பாட்ட முடியும்? நீ நல்லா படித்து வேலைக்கு போயிட்டேன்னா என்ன படிக்க வைக்க மாட்டியா என்ன? கண்டிப்பாக பண்ணுவக்கா. அபர்ணா கண்டிப்பாக நான் உன்னை படிக்க வைப்பேன். நான் படித்த காலேஜை விட பெரிய காலேஜில் படிக்க வைப்பேன். ஆனால் அம்மா தான். அக்கா அம்மாவை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அபர்ணா தான் அக்காக்காக தனக்கு பிடிச்சமான படிப்பையே விட்டு கொடுத்தா. அக்கா கமலா என்னவோ சிட்டிக்கு போனதோ அங்கே அபர்ணா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசில் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தா. ஒரு நாளைக்கு காலேஜில் கமலாவோட ஃப்ரெண்ட் வாணி அவகிட்ட வந்து, ஹே கமலா, உன் தங்கச்சி கூட ஸ்கூல் முடிச்சிட்டால, அவளையும் நம்ம காலேஜ்லேயே சேர்த்து விட வேண்டியதானே? உன் கூடயே அவள் வருவா, நீ பிஜி பண்ணுவா, அவள் யூஜி பண்ணுவாள். ஐயோ நீ வேற வாணி, அவள் அந்த ஊரை விட்டு வரத்துக்கே ரொம்ப ரொம்ப பயப்படுறா. இதில் நம்ம காலேஜில் சேர்ந்து நம்ம கூட படிக்க போகிறாளா என்ன? அதெல்லாம் வேண்டாம். ஒரு தடவை அவளை கேட்டு பார்த்துருக்கலாம்ல. நான் என்ன கேட்டிருக்கவே மாட்டேன்னு நினச்சிட்டியா வாணி? நான் கேட்டதுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னான். பயமாக இருக்கா? நம்ம காலேஜில் அப்படி என்ன இருக்கு? அவள் தான் நல்லா படிப்பாள், நல்ல மார்க் கூட எடுத்தான்னு கேள்விப்பட்டேன். அது அவள் பக்கத்தில் இருக்க பையனை பார்த்து எழுதினாலாம். காலேஜுக்கு வான்னுட்டு நான் கூப்பிட்டேன் வாணி, அவள் தான் வரவே மாட்டேன்னுட்டு அடம் பிடிக்கிறா. அப்படியா கமலா? நான் என்னவோ உன் தங்கச்சிக்கு படிப்புனா ரொம்ப முக்கியம், இஷ்டம்னு நினச்சேன். இஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னுட்டு கமலா அபர்ணாவை பற்றி எல்லார்கிட்டையும் தப்பு தப்பாக சொல்லியிருந்தா. கமலா நல்லபடியாக படிப்பு முடிச்சு பெரிய வேலையும் கிடச்சிது அவளுக்கு. அக்கா உனக்கு இப்போ வேலை கிடைச்சிருச்சுல, நான் இப்போ படிக்கட்டாக்கா? அபர்ணா நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் உன்னை கண்டிப்பாக படிக்க வைக்கிறேன்னுட்டு. ஆனால் அபர்ணா, நான் காலேஜ் படிக்கும் போது நிறைய பேர்கிட்ட ஃபீஸ் கட்ட முடியாமல் கடன் வாங்கியிருந்தேன். இப்போ நான் வேலைக்கு போய் அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாத. அம்மாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அக்கா அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாம நான் பார்த்துக்கிறேன். அப்படி அபர்ணா ரொம்ப அப்பாவித்தனமாக இருந்தா. அக்கா சொல்கிற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாட்கள் கழிச்சு கமலா அவள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ராம்னு ஒருத்தரை காதலிச்சா. அவன் பெரிய பணக்காரன். வீட்டில் பேசி ராம்க்கும் கமலாக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு நாளைக்கு ராம் கமலா கிட்ட, கமலா, நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாட்கள் மாதங்கள் ஆகுதுல, ஒரு நாள் கூட நீ உன் அம்மாவையும் தங்கச்சியும் வீட்டுக்கு சாப்பிடவே கூப்பிடல. இந்த சண்டே நம்ம ஃப்ரீ தானே, அவங்கள சாப்பிட கூப்பிடுமா? என்னங்க அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? சரியான கிராமவாசிங்க. என்ன கமலா அவங்கள அப்படிலாம் சொல்ற? நீயும் அதே கிராமத்துல இருந்து தானே வந்த? சச்சா, நாளா சின்ன வயசுலயே அந்த ஊர்ல இருந்து வெளியே வந்துட்டேங்க. இப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கமலா அவளோட அம்மாவையும் அவ தங்கச்சியும் கழட்டி விட்டுட்டா. இது அதுன்னு சொல்லி அவங்க கூட பேசுறதே கம்மி பண்ணிட்டா கமலா. ஒரு நாளைக்கு அபர்ணா கமலா கிட்ட அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தா. அக்கா அக்கா, அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலக்கா. இங்கே சிட்டியில் இருக்க ஹாஸ்பிட்டலில் வாரத்துக்கு 3 நாள் வரணுமா. அதான் உன்னோட வீட்டில் தங்குனா கொஞ்சம் தங்குற செலவாது மிச்சமாகும்லக்கா. நீயும் அம்மாவை பார்த்துப்ப, நானும் பார்த்துப்பேன். ஐயோ அபர்ணா, எனக்கும் அதே தான் தோணுது. ஆனால் இப்போ நானும் அவரும் ஆஃபீஸ் வேலைனால வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறோம். அதனால் எதுவும் பண்ண முடியாது. இந்த காசை செலவுக்கு வச்சுக்கோ, தப்பாக எதுவும் எடுத்துக்காத.
அப்படி அப்பர்னாக்கு செலவுக்கு காசு கொடுத்து அனுப்புனா கமலா. கமலா, உங்க அம்மாக்கு என்னாச்சு? இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அதெல்லாம் அவங்க நல்லா தான் இருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தா அவங்களை இங்க கூட்டிட்டு வர வேண்டியதானம்மா? என்னங்க, அதெல்லாம் அவங்க கிட்ட நான் எப்பயோ சொல்லிட்டேங்க. இங்க வந்து தங்குங்க, நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேம்மான்லாம் சொன்னேன். அவங்க தான் மாப்பிள்ளை வீட்டிலலாம் நான் வந்து தங்கக்கூடாதுமான்னுட்டு ஓவரா பண்றாங்க, விடுங்கங்க அப்படி சொன்னா கமலா. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு கமலாவோட கணவர், கமலா, 2-3 நாட்கள்ல நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வருவாங்க. நீ தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும். இருங்க, சரிங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படி சொன்னா கமலா. அடுத்த நாளைக்கு ராம் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வரும்போது வீட்டில் கமலாவோட அம்மாவும் அப்பர்னாவும் இருந்தாங்க. அதை பார்த்த ராம், நான் பாக்குறது நிஜம்தானா கமலா? அது என்னங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க? அதுதான், நான் எவ்வளோ தடவை இவங்கள வீட்டுக்கு கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன் கமலா. ஒரு தடவை கூட இவங்க வந்ததில்ல. இப்ப சடனா வந்திருக்காங்களே, அதான் கேட்டேன். என்னங்க, நீங்க தான் பார்ட்டின்னு சொன்னீங்களே, உங்களோட சொந்தக்காரங்களை நீங்க கூப்பிட்டீங்க, என்னோட சொந்தங்களை நான் தானங்க கூப்பிடணும். எனக்கு இவங்க வந்ததுல சந்தோஷமா. அப்படி ராமு அவனோட அத்தா கிட்டயும் அப்பர்ணா கிட்டயும் சகஜமா பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னக்கா ரொம்ப டென்ஷனா இருக்கா? அது அது எதுவும் இல்லை அப்பர்ணா, நாளைக்கு பார்ட்டின்னுட்டு இன்னைக்கு சடனாக சொல்கிறாரு. நானே சமைக்கணும்னு சொன்னார். நான் ஒருத்தையே எல்லாத்தையும் எப்படி பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை நினச்சிதான் டென்ஷன் ஆகுது. அக்கா, அது என்னக்கா அப்படி சொல்லிட்டா? சமையல்லாம் நாங்கள் கலக்குவோன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு சமையல் வேலையை நானும் அம்மாவும் பார்த்துக்கிறோம். நீ வந்தவங்கள கவனிக்கா, அவங்களோட பேசிட்டு. அப்பாடா, நான் நினச்ச பிளான் கரெக்டாக தான் நடந்திருக்கு. நாளைக்கு இவங்க பார்ட்டியில் சமைக்கிட்டோம், நான் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறேன். அப்படி நாளைக்கு பார்ட்டி இருக்க போகிறத நினச்சி கமலா சந்தோஷப்பட்டா. அடுத்த நாள் பார்ட்டியில் கமலாவோட அம்மாவும் அப்பர்னாவும் எல்லா சமையலையும் செஞ்சு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் பரிமாறினாங்க. அங்கே இருக்க எல்லாருமே இவங்க இங்கே வேலை செய்கிறவங்கன்னு தான் நினச்சாங்க. யாருக்கும் அவங்க கமலாவோட தங்கச்சி அம்மான்றது தெரியாது. கமலாவும் அவங்கள பற்றி யார்கிட்டயும் சொல்லலை. கமலா, இந்த கறி ரொம்ப ஸ்பைசியாக இருக்கு, என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு அங்கே வந்திருந்த பவானி சொல்லவோ கமலா அப்பர்னாவை கூப்பிட்டு, அப்பர்ணா இங்க வா, இப்படியா சமையல் செய்வ? பாரு, குழம்புல காரம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க சொல்லு அப்படின்னு கமலா அப்பர்ணாவை கேட்கவும் அங்கே எல்லார் முன்னாடியும் ரொம்ப அவமானமா நினைச்சா அப்பர்ணா. அப்ப ராம்க்கு கமலாவோட எல்லா பிளானும் புடிஞ்சுது. அப்ப அவரு, கமலா, எதுக்கும் உன் தங்கச்சியை இப்படி எல்லாரும் முன்னாடி திட்டிட்டு இருக்க? அவளே இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை எதுவும் சொல்லாத, சின்ன பொண்ணு தானே அவ. அப்படி அப்பர்ணா தான் கமலாவோட தங்கச்சின்னுட்டு எல்லார் முன்னாடியும் சொன்னாரு ராம். அதுல இருந்து அங்க வந்திருந்த எல்லாரும், ஓ, நீங்க கமலாவோட சிஸ்டரா? சாரிங்க, எங்களுக்கு தெரியாது. ஆமா, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? அப்படி அப்பர்ணாவையும் அம்மாவையும் உட்கார வச்சு வந்திருந்த எல்லாரும் அவங்களுக்கு பரிமாறினாங்க. அங்க அப்பர்ணாவை பார்த்த ராமோட ஃப்ரெண்ட் அஜய் அதை அவர்கிட்ட சொன்னாரு. அப்பர்ணா, இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் அஜய். நம்மளை விட இவன் பெரிய பணக்காரன். ஓ, அப்படியாங்க? அஜய்க்கு உன்னோட தங்கச்சி அப்பர்ணாவை ரொம்ப பிடிச்சிருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அதை கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சியானா கமலா. அவ மனசுக்குள்ள, என்னது, என்னை விட பெரிய இடத்துல ஏன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணுமா? என்னால் இதை நினச்சி கூட பார்க்க முடியல, இது நடக்கவே கூடாது அப்படின்னுட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு வெளியே, அஜய், அது என் தங்கச்சி பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். அவள் எதுவும் பெருசாக படிக்கல, எப்படி நடந்துக்கணும்னு கூட அவளுக்கு தெரியாது. ஐயோ, படிப்பு பத்திலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்பர்ணா பார்க்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. எனக்கு என்னப்போ நான் அவங்களோட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது அப்படின்னு அஜய் சொல்லவோ அப்பர்ணாக்கு அதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் அஜய்க்கும் அப்பர்ணாக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சு. தன்னை விட ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ்ற தங்கச்சியை பார்த்து பொறாமப்பட்டா கமலா.